இஸ்ரேல் காசாவை தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வெளியாகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இல்லை லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய சேமிப்பு கிடங்குகள் மீதும் ஒரு பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஆச்சரியமான தகவல். இதற்கு அப்படியே பேரலாக ஈரான் நாங்கள் என்ன சும்மாவாக இருப்போம் அப்படின்னு ஒரு பெரிய எர்த்குயிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல, 5 தடவை எர்த்குயிக்கு ஒரே இடத்துல மட்டுமே வந்திருக்கு. அதுவும் ஈரானுடைய அணு ஆயுத கிடங்குகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்திருக்கு. அப்படின்னா ஈரான் அணு ஆயுத சோதனை ஒன்றை செஞ்சு பார்த்துருக்கா? இல்லை, இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கும். சரி, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மிடில் ஈஸ்டில்? டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசிடலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991. நெட்சரின் காரிடார் இங்கே தொடர்ச்சியாக நிலவக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப பதட்டத்துக்குரிய நிலைமையாக இருக்குது. மிடில் ஈஸ்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி காசா ஸ்ட்ரிப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிலாடெல்ஃபி காரிடாருக்கு நியரஸ்டில் இருக்கக்கூடிய இந்த நெட்சரின் அப்படிங்கிற காரிடார். இங்கே தான் துருக்கியினுடைய ஹாஸ்பிட்டல், துருக்கி ப்ளஸ் பாலஸ்தீன் டைப் பண்ணி ஒரு புற்றுநோய் சிகிச்சை மையம் ஒன்று வச்சுருக்காங்க. இது ரொம்ப பிரம்மாண்டமான புற்றுநோய் சிகிச்சை மையம். ஈக்குவலாக சொல்லப்போனோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு இணையாக அவங்க செஞ்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏற்பாடு என்ன அப்படின்னா, காசாவில் துருக்கியும் பாலஸ்தீன அரசும் சேர்ந்து உருவாக்கின ஒரு புற்றுநோய் மருத்துவமனை. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தாக்குதலை நிகழ்த்தினதே கிடையாது இஸ்ரேல். போர் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 1 இயரை தாண்டி இப்படி ஒரு தாக்குதலை அந்த ஹாஸ்பிட்டல் மேலே மட்டும் அவங்க செஞ்சது கிடையாது. ஈவன் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் கூட அவங்க பெரிய அட்டாக்கை நடத்தினாங்க இல்லையா? ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் அட்டாக் பண்ணாமல் இருந்தவங்க இன்றைக்கி ஒரு பெரிய பாம் பிளாஸ்டை நிகழ்த்தியிருக்காங்க. அந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. பட் அந்த வீடியோ நெருப்பு குழம்பாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு தான் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பேஷண்ட்ஸ் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தான். புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ங்கிறது உலகளாவிய அளவில் பெரிய கண்டனங்களுக்கு உள்ளாயிருக்கு. அது மட்டும் இல்லை, துருக்கியில் இப்போ பெரிய ப்ராட்டஸ்ட் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. 10 லட்சம் மக்கள் ஒன்றாக சேர்ந்து எர்டகன் அரசுக்கு எதிராக பெரிய சதி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எர்டகனை எப்படியாவது பதவியிலேருந்து தூக்கிடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஏகாதிபத்திய சக்தி அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு எர்டகன் இறையாவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. காரணம் என்னென்னா, எதிர்கட்சியை சேர்ந்த மேயர் ஒருத்தரை சிறைப்பிடிச்சு வச்சிருக்காரு. அதற்கு அவங்களுடைய ஆதரவாளர்கள் நடத்தி இருக்கக்கூடிய பிரம்மாண்ட போராட்டம். ஏற்கனவே நம்ம உட்கட்சி தேர்தல் ஆகட்டும், அது மட்டும் இல்லை இங்கே நம்ம நாட்டில் நடக்கும்ல உள்ளாட்சி தேர்தல், அந்த மாதிரி துருக்கியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் எர்டகன் தோல்வியை சந்திச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துருக்கியிலையும் ஆட்சி மாற்றம் நிகழப்போது துருக்கியால் ஏற்படுத்தப்பட்ட புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்போ பத்திக்கிட்டு கொழுந்து விட்டு எரியுதுங்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான். JBWA இது எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு தெரியல. இந்த இடம் பார்த்திங்கன்னா லெபனானில் இருக்குது. இந்த இடத்தின் மீது ஒரு பெரிய அட்டாக்கை இஸ்ரேல் படை நிகழ்த்துறாங்க. ஒரே டயத்தில் 2மே நடக்குது. ஒன்று துருக்கி ஹாஸ்பிட்டல் மேலே நடக்குது, இன்னொரு பக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய இந்த சேமிப்பு கிடங்குகள் இருக்குல்ல, ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கு, அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக்கை இஸ்ரேல் நடத்துகிறாங்க. இது எல்லாமே வான்வெளி தாக்குதலாக நடத்தப்படுது. இதை பார்த்து உண்மையிலேயே ஷாக் ஆகிட்டாங்க ஹிஸ்புல்லாவை சேர்ந்த வீரர்கள். அங்கே வழிநடத்துறதுக்கு தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போதைக்கு ஆட்கள் நசுருல்லா பீரியடில் இருந்த மாதிரியான தலைவர்கள் இப்போ இல்லை. லெபனானில் இப்போ முழுவதுமாக அமெரிக்காவினுடைய அந்த ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கிட்ட நபர்கள் தான் இப்போது ஆட்சிப்படத்தில் இருக்காங்க. ஈவன் பிரசிடெண்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாமே மாறிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை ரொம்ப சைலண்டாக மாறிடுச்சு. அவங்களால எதுவும் இப்போதைக்கு செய்ய முடியாத நிலை. காரணம் என்னென்னா, இடையில சிரியா இருக்குது. ஈரான்லேருந்து சிரியா வழியாக தான் ஹிஸ்புல்லாவுக்கு இந்த ஆயுதங்கள்லாம் போகணும்.
இருக்கக்கூடிய ஆயுதங்களையாவது பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லா மீது இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. ஸோ சேமிப்பு கிடங்குகளில் இருக்கக்கூடிய 150% ஆயுதங்கள் சேதாரமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் பதன்கா குழி சூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், இவர் யாருன்னா இவர் வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவர், PhD படிச்சுட்டு இருக்காரு. எங்கன்னா அமெரிக்காவில் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியினுடைய மாணவர் இவர் என்ன பண்ணுறாரு, ஈராக்கு, ஆப்கானிஸ்தான் இங்கெல்லாம் அமைதி நிலவுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய PhD ஒன்று பண்ணிகிட்டு இருக்கார். இவருக்குன்னு ஒரு ஆய்வு இருக்கும், அதுக்கான கட்டுரைகள் இருக்கும். ஆப்கானிஸ்தான் போயிருப்பார், ஈராக் போயிருப்பார். ஸோ அந்த அடிப்படையில் இவரை வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னா யாருமே சொல்லலை, நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா அப்படின்னா அவர் இந்தியா மாணவர். அவர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நிலவரங்களை படம் பிடிச்சி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கார். பட் இவர் ஹமாஸுக்கு ஆதரவான செயல்பாடுகளில் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவில் இருந்து நீங்கள் ஒரு யூடியூபராக நீங்கள் ஹமாஸை பற்றியோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லை நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மள மாதிரி அப்படியே சொன்னால் பரவாயில்ல. பட் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் இஸ் அ டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நாட்டில் போய் நின்றுட்டு ஹமாஸுக்கு ஆதரவாக ஒரு PhD படிப்பு வந்து படித்து முடித்து அதில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறது குதிரை கும்பு தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட வேலையை அவர் செஞ்சதுனால அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றமே அவரை வந்து வேறு எந்த நாடுகளுக்கும் அவர் கடத்தப்படக்கூடாது, அமெரிக்காவிலே தான் இருக்கணும், அதே நேரத்தில் படிப்பையும் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. இது ஒரு மாணவருக்கு இருந்த நிகழ்வு. இன்னொரு மாணவி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கொலம்பியா பல்கலைக்கழகத்தில், அவங்க வயசு வந்து 37, ஆனால் இன்னமும் மாணவி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அங்கே PhD பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு. ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அவங்களுடைய அப்பா பேராக இருக்கலாம், இல்லை கணவருடைய பேராக இருக்கலாம், அது தெரியல நமக்கு. ஆனால் அவங்க ஹமாஸுக்கு ஆதரவான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க இங்கே அமெரிக்காவில். ஸோ இதன் காரணமாக வந்து அவங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வச்சுச்சா இல்லை ஆர்டர் வச்சாங்களான்னு தெரில கொலம்பியா பல்கலைக்கழகம். பட் வந்து அங்கே நடந்த போராட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரல்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த மக்கள் படக்கூடிய துன்பங்களை பார்த்து அவங்க மேலே அக்கறையோடு சில மாணவர்கள் ஈடுபட தான் செய்கிறாங்க. ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்த அந்த ரஞ்சனா அப்படிங்கிற லேடிக்கும் ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் வந்து அமெரிக்காவில் நான் படிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்ததாகவும் இப்போ பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும்தான் எங்களை அட்டாக் பண்ணுவியா, ஏன் நாங்கள்லாம் உன்னை அட்டாக் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற கதையா ஹமாஸ் இப்போ இஸ்ரேல் மீது பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க. டெல் அவிவ்ல நடந்து இருக்கக்கூடிய வான்வெளி தாக்குதல் அக்டோபர் 7 மாதிரி அல்ல, ஆனால் சின்ன தாக்குதல் தான். இரண்டு ஏவுகணைகளை இடமறித்து இஸ்ரேலுடைய அயன்டோம் வந்து பாதுகாப்போடு பெட்டகத்தில் ரெடி பண்ணி அந்த ஏவுகணையை திருப்பி தாக்கிட்டாங்க. ஒரு ஏவுகணை மட்டும் ஆள் இல்லாத இடத்துல விழுந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஒன்றை கிளப்பி விடுறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே நீங்கள் மறுபடியும் பிரான்ஸுக்கு வந்துடுங்க, ஈரான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு பாதுகாப்பற்ற ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்த வித்தின் 24 ஹவர்ஸில் ஈரானில் 5 டைம் எர்த்குவேக் நடக்குது. அதுவும் எந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் இந்த நாதன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து ஈரானுடைய மிக முக்கியமான அணு ஆயுத தளம், அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடம், அணு ஆயுத சோதனையும் நடத்தி பார்த்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல மட்டும் 5 டைம்ஸ் வந்து எர்த்குவேக் நடக்குது. இது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு அதனுடைய எதிரொலிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எர்த்குவேக் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளில் படித்தா கூட தொடர்ச்சியாக அந்த செய்திகளை வாட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத சோதனையாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளால் ஒரு சின்ன கெஸ் பண்ண முடியுது. காரணம் என்னென்னா இப்போது ஈரானுடைய கமினி அவர்கள் இப்போ இந்த ரமலான் மாத நோன்பு இருக்காங்கல்ல, அதற்காக ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க மக்கள் முன்னாடி. அப்போது நாங்கள் எந்த நாட்டையும் முதல்ல தாக்க மாட்டோம், பட் எங்களை நீங்கள் தாக்குனீங்க அப்படின்னா நாங்கள் அடிக்கக்கூடிய அடியை திருப்பி வாங்குறதுக்கு உங்களுக்கு திராணியற்ற நிலையில் இருப்பீங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லாரும் வந்து இன்ஷா அல்லா அப்படின்னுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சு ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே, இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனை ஆதரிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பெரிய அளவில் அதை செலிப்ரேட் பண்ணாங்க. கமினி அவர்களுக்கு எதிராகவும் ஈரானில் நிறையா நபர்கள் இருக்காங்க. ஏன்னா ஒரு நாடு அப்படின்னு இருந்ததுன்னா தலைவனை நேசிக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க, தலைவனுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படக்கூடிய மக்களும் இருப்பாங்க. இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ ஃப்ரான்ஸு எச்சரிக்கை கொடுக்குது, இன்னொரு பக்கம் ஈரானில் 5 முறை எர்த்குவேக் நடக்குது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் மற்ற நாடுகளுக்கு தெரிஞ்சே தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. அமெரிக்கா இது சத்தமே இல்லாமல் JCPOA ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறதுக்கு 2 மாதம் டைம் கொடுத்து இப்போ காத்துக்கிட்டு இருக்காங்க. 2 months டைம் ஈரானுக்கு.
ஏப்ரல் 10ஆம் தேதியோடு சின்பட்டினுடைய தலைவருக்கான போஸ்டிங் வந்து நிறைவடையுது. ஸோ ஐடிஎஃப்ல ஒரு பெரியதொரு மாற்றத்தை நெதன்யாகு அவர்கள் ஏற்படுத்துவதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தாரு. ஹமாஸோடு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் இல்லை அப்படின்னு அவர் சொன்னா கூட அபு உபைடா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இன்னும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முற்றுப்பெறவில்லை, முடிவடையவில்லை. தொடர்ச்சியாக ஹமாஸ் இஸ்ரேலோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறது, சீஸ்ஃபயர் தொடர்பாகவும் பிணைய கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் மாறி மாறி அட்டாக்குங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது இப்படி இருக்கும்போது மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, காசாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அந்த இடிந்து விழுந்த கட்டடங்களுக்கிடையே தன்னுடைய வீட்டினுடைய சாவிகளை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்படியாவது அந்த இடிபாடுக்குள்ளேயாவது குடும்பம் நடத்திடலாம் அப்படின்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் பொறுக்காமல் இஸ்ரேல் இப்போது தாக்குதல் நடத்தி 600 பேரை சாகடிச்சிருச்சு. அதில் 200 குழந்தைகளுடைய இறப்பு அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய UNRWA, அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை எல்லாமே அமைதியாக அமெரிக்கா சொல்கிறபடி கேட்டு அமைதியாக நல்ல பிள்ளையா மௌன விரதம் இருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மௌன விரதம் அப்படிங்கிறது காசாவில் இருக்கக்கூடிய இறப்பை தடுத்து நிறுத்துமா அப்படின்னு கேட்டால் மேலும் மேலும் இறப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க தான் செய்யுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடுத்த 6 நாட்களுக்கு மட்டும்தான் காசாவில் உணவு இருக்கிறதா இப்போதைக்கு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. 6 நாளைக்கு மேலே மறுபடியும் அவங்க பட்டினி சாவுகள் தொடரும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வெளியாயிருக்கு. இது இப்படி இருக்க உலகின் அமைதியான ஒரு பிரதேசமாக மிடில் ஈஸ்டை மாற்றுவதற்கான வழிவகைகளை தேடி தொடர்ச்சியாக எகிப்து, அரப் கண்ட்ரிஸ் முழுவதும் பெரிய அளவில் பாடுபடுறாங்களான்னு கேட்டால் அவங்களுடைய நாடுகளுக்கு தேவையான நிதி உதவியை அமெரிக்கா கிட்ட இருந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் மட்டும்தான் இந்த அரபுலக நாடுகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற உண்மையான தகவலை சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991.